அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு காலேஜ் போறப்ப அங்கதான் ஒரு வேறு இடி. அவங்க என்ன சொல்றாங்களா, இந்த அமௌண்ட்டை நீங்க கேஷா கொடுக்கணும், இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல வந்து கொடுக்கணும், நீங்க எதுவுமே வாய் தரக்கூடாது, வேணும்னா கட்டு, இல்ல சீட்டு வேணாம்னா ஓடிப்போ அப்படின்றாங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த காலேஜுக்கு வந்து இமிடியேட்டா வந்து ஆக்ஷன் எடுக்கும். இப்ப இது உண்மையாலேயே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கொடுத்ததை அவங்க ஃபாலோ பண்றாங்களா, இதுக்கு எதனா கமிட்டி வச்சிருக்காங்களா அப்படின்னா, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதில் வார்னிங் அப்படின்ட்டு போட்டு செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸு இவங்களுக்கெல்லாம் ஒரு வார்னிங் போட்டு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்தது. பிஜி படிக்கிறப்ப, மெடிக்கல் படிக்கிறப்ப அட்மிஷன் பண்ணணும் அப்படின்றப்ப என்னெல்லாம் நீங்கள் ஃபீஸ் வாங்குவீங்களோ அந்த ஃபீஸை முன்னாடியே வந்து ப்ரீ டிஸ்க்ளோஷர் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தணும், வெப்சைட்லேயும் போட்டுருணும். போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வாங்கினாலும் வாங்கிக்கிங்க, ஆனால் என்ன ப்ரீ டிஸ்க்ளோஷரில் கொடுக்குறீங்களோ அந்த ஃபீஸ் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. இதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. பட்டு வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இமிடியேட் ஆக்ஷன்ஸ் வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ இது உண்மையாலேயே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கொடுத்ததை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, இதுக்கு எதனா கமிட்டி வச்சுருக்காங்களா அப்படின்னா அது இல்லை. கமிட்டி எதுவும் வந்து இல்லை. ஆனால் அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க, நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, ஹைகோர்ட் ஆர்டரு, என்எம்சி வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்ட்ரிக்டாக இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியாத பட்சத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த காலேஜுக்கு வந்து இமிடியேட்டாக வந்து ஆக்ஷன் எடுத்து அவங்களுடைய ரெகக்னேஷனையே வந்து கேன்சல் பண்ணக்கூடிய விஷயங்களை நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம்தான். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருந்துருந்து பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 865 சீட்ஸ் ப்ரைவேட்டு செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 865 சீட்ஸ் கிட்ட இருந்தது. இதுவே நம்மளுக்கு என்ன காட்டுது அப்படின்னா, சேர்ந்தவங்க எடுத்தவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் ஃபீஸை கட்டினா கூட பரவாயில்ல, ஆனால் அடிஷ்னலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸில், எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜில் 5,40,000 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஃபீஸ். பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி கம்யூனிட்டி கீழே வராங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்மளுக்கு தான் இந்த ஃபீஸ் இல்லையே, அடிஷ்னல் ஃபீஸு வந்து பார்த்தோம்னா ப்ரீ டிஸ்க்ளோஷரில் 10,000 ரூபாய் மெஸ்ஸுக்கு, 10,000 ரூபாய் ஹாஸ்டலுக்கு, காஷன் டெபாசிட்னு ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னா கூட நம்மளுக்கு மேக்ஸிமம் முடிஞ்சு போனால் 3 லட்சம் தானே வருது, நம்ம எப்படியோ கடன் வாங்கி கட்டி நம்ம குழந்தைய சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு ஆசையோட அந்த காலேஜில் வந்து போடுறாங்க. அந்த காலேஜ் அலர்ட் ஆகிடுச்சு. ஆனால் அங்கே போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபீஸு ப்ளஸ் அடிஷ்னல் 9 lakhs 2 14.5 லட்சம் ரூபாய். அது கூட இந்த 540 கேட்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த 540 நீங்கள் சேர்த்து காட்டணும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபீஸு அலாட்மெண்ட் ஆச்சுன்னா டவுன்லோட் பண்ணுறப்ப, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறப்ப எங்கிட்ட கட்டுங்க, நாங்கள் காலேஜுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் வாங்கிக்கிறாங்க. அந்த எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆர்டரை கொடுத்துட்றாங்க ஃப்ரீயாக. ஏன், இந்த அமௌண்ட்டை மற்றவங்க கிட்ட வாங்குற அமௌண்ட்டை நாங்கள் உங்களுக்கு காலேஜ் கட்டுறோம், இந்த அமௌண்ட்டை ஆதி திராவிட நலத்துறை கட்டிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அலாட்மெண்ட் ஆனதுமே இவங்க கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க, ஆதி திராவிட நலத்துறை அங்கே கட்டிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் வந்து சீட்டு போட்டு எடுத்துட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு காலேஜ் போகிறப்ப அங்கே தான் ஒரு வேறு இடி வந்து அவங்களுக்கெல்லாம் காத்துருக்கு. கேட்டால் நீங்கள் இந்த 4.5 லட்சம் ரூபாவும் கட்டணும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டினா 540 520 சொல்கிறாங்களா அதையும் கட்டணும், அடிஷ்னல் ஃபீஸு அப்படின்றத போடாததெல்லாம் கட்டுங்க. அதுவும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனு ஏதாவது நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் அது எல்லாத்தையும் வெளியிலே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனோம். அது ஓகே, நார்மல், அது ஒன்றும் இது கிடையாது. உள்ளே போகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்களா, இந்த அமௌண்ட்டை நீங்கள் கேஷாக கொடுக்கணும், இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் வந்து கொடுத்துடணும், நீங்கள் எதுவுமே வாய் தரக்கூடாது, வேணும்னா கட்டு, இல்லை சீட்டு வேணான்னா ஓடிப்போ அப்படின்றாங்க. இதை மாணவர்கள், பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்க. நம்ம வந்து அத்தாரிட்டி கிடையாது, இதுக்கு நம்ம எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு, நீங்கள் வேணும்னா அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட தகவல் மட்டும் தான் நம்மளால் கொடுக்க முடியும், மற்றபடி நம்ம என்ன எடுக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி பேசியிருக்காங்க.
தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போய் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. மெயில் காப்பி கூட நம்மளுடைய மெயிலுக்கு நெறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த மாரி அனுப்பிச்சும் அந்த மாரியான காலேஜஸ்ல ஸ்டில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதிக ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. அப்ப தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் என்ன சொல்லுச்சு, கிளியரா சொன்னாங்க, எங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்து ரெப்ரசன்டேஷன் வந்ததுன்னா நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னாங்க. ஆனா அந்த ஆக்ஷன் வந்து எடுத்தாங்களா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோல கூட கீழே கமெண்ட்ல நிறைய பேர் கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பர், வேஸ்ட் பேப்பர், டாய்லெட் பேப்பர் அப்படின்ற மாதிரி போயிடும் சார் அப்படின்னு. அது நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா சில இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்க தான் செய்யுது. அப்ப நிறைய ரெப்ரசன்டேஷன் போயிருக்கு, அதுல எதுவும் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல. ஆனா நேத்து ஒரு குழந்தை வந்து கால் பண்ணுச்சு, சார் இது மாதிரி நான் நேரடியா போய் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல சொல்லாமா, தாராளமா சொல்லலாம்ப்பா, அதுக்கு தானே அவங்க இருக்காங்க, சொல்லலாம் அப்படின்றப்ப நேரடியா வந்து ஒரு குழந்தை போய் அவங்க அப்பா கூட முறையிட்டு இருக்காங்க. முறையிடுறப்ப உடனே எந்த காலேஜ்னு கேட்டு அந்த காலேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அங்கிருந்து கால் பண்ணி, நீங்க எப்படி ஃபீஸை வந்து அதிகமா கேட்டிருக்கீங்க வந்திருக்க அவங்க கிட்ட அப்படின்னா, இல்லையே நாங்க கேட்கலையே அப்படின்ற மாதிரி அவங்க மழுப்பல்லா சொல்லியிருக்காங்க. இல்ல நேரடியா வந்து பார்க்க சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் கேட்கல, அவங்க என்ன ஃபீஸ் சொல்றாங்களோ அதே கட்டிடலாம் அப்படின்னு. அந்த குழந்தை திருப்பியும் மறுநாள் கால் பண்ணி, இந்த மாதிரி நேற்று வந்து நாங்க பேசணும், எவ்வளவு கட்டணும் அப்படின்னா, போன்ல எல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுப்பா, நீ எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவ, உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணுமா, நேரடியா வா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க வந்து ஒரு பதட்டமா இருக்காங்க. ஐயோ நாளைக்கு போய் அந்த காலேஜ்ல என் குழந்தை ஜாயின் பண்ணிட்டா என் குழந்தைய என்ன பண்ணிடுவாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பதட்ட சூழ்நிலை நிலவுது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து முறையா வாங்கிக்கிங்கன்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஹைகோர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஆமா நீங்க என்ன ஃபீஸ் வேணாலும் வாங்கிக்கங்க, ஆனா ஃப்ரீ டிஸ்க்ளோஷர் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து இதை திருப்பியும் வந்து போடாம அப்புறமா அங்கே போனதுக்கு அப்புறமா சொல்லி நிறைய சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில்லப் ஆகிற சீட்டை பாதி சீட்டுக்கு மேலே வேக்கண்ட் போட்டு திருப்பியும் 2வது ரவுண்ட்லேயும் இதே பிரச்சனை பண்ணி நிறைய பேர் சேராம விட்டு 3வது ரவுண்டுக்கு போய் எவ்வளோ டென்ஷனு, எவ்வளோ ப்ரெஷரு, இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணணும் ஏது செய்யணும் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் தெளிவாக பார்க்கணும். சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இதெல்லாத்தையும் வந்து கொஞ்சம் என்னன்றதை காதில் போட்டுக்கிட்டு இந்த துறையில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு பேசி, தென் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு உண்மையாலேயே அந்த 4,05,40,000 ரூபாய் இருக்கக்கூடிய இல்ல அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுக்கக்கூடிய ஃபீஸ் உண்மையாலேயே கவர்மெண்ட் கொடுக்குமா, கொடுக்கணும்னா என்ன ஸ்டெப்பு, ஃபர்ஸ்டே அந்த குழந்தை வந்து பே பண்ணிட்டு அப்புறமா தான் கவர்மெண்ட் கொடுத்தா வாங்கி கொடுக்கணுமா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவு பண்ணணும். ஏன்னா அங்க போனா காலேஜ்ல அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு எங்க கவர்மெண்ட் கொடுக்குது, நீங்க பாட்டுன்னு வந்துடுறீங்க, கவர்மெண்ட் எங்களுக்கு எங்க கொடுக்குது, அவங்க எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த குழந்தை கொடுக்கக்கூடிய தகவல் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றது அவங்க வெரிஃபை பண்றதுக்கு டைம் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதே போல மாணவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் கவனமா இருங்க. உங்களுடைய வருமானம் உங்களுக்கு கரெக்டா தெரியும். 2,50,000 ரூபாய்க்கு கீழே வருமானம் இருந்தாதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்க வந்து எடுக்கிறதுக்கு நீங்க எலிஜிபிள். அதனால போலியா நீங்க வந்து அந்த சர்டிபிகேட்டை கொடுத்து நம்ம எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை சொல்றோம், காலேஜஸ் சொல்றோம், நீங்க போலியா கொடுத்து அது கண்டுபிடிக்கப்பட்டு அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த காலேஜ் வந்து அஃபெக்ட் ஆகும். சப்போஸ் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு சீட்டு, நீங்க அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து கொடுக்காம போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜஸ்லாம் இல்ல நீங்க கொடுத்துருங்க, அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்றாங்க. அதனால அதுலயும் தவறு இல்லை. அதனால 2 சைடுமே வந்து கரெக்டா வந்து இதை வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வந்து கருத்தா இருக்கு. இருந்தாலும் இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்து எப்படி வந்து அந்த ஃபீஸ் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டே வாங்கி டியூஷன் ஃபீஸை வாங்கி காலேஜுக்கு கட்டுறாங்களோ, மற்ற அமௌண்ட் இருக்கு இல்லையா, மற்ற அமௌண்ட்டே கூட கவர்மெண்ட்டே வாங்கிட்டு அவங்க கிட்ட கட்டிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ல கொடுங்க. கண்டிப்பா இதுக்கான ஆக்ஷன் வந்து கவர்மெண்ட் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்ற உங்க கருத்தையும் கீழே பதிவு பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.